தாவேக ஆட்சியில் தமிழ்நாடு முழுவதும் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் மிகுதியாகிக் கொண்டே வருவதாக குற்றம் சாட்டியுள்ள திமுக எம்பி கனிமொழி, தமிழ்நாட்டிற்கு கேடு விளைவிக்கும் நடுவண் அரசின் கனிமவள சட்ட முன்வரைவிற்கு எதிராக முதலமைச்சர் ஜோசப் விஜய் எந்த எதிர்ப்பும் தெரிவிக்கவில்லை என கடிந்துரைத்துள்ளார். தமிழ்நாடு முழுவதுமே பெண்களுக்கு எதிரான குற்றங்கள், பொதுவான குற்றங்கள் அதிகரித்துக் கொண்டே வருகிறது. மாணவர்களுக்கு பள்ளியிலே படிக்கக்கூடியவர்களுக்கு கூட பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழலை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அரசு இதற்கு எந்த நடவடிக்கையும் எடுப்பதில்லை. ஒன்றிய அரசை எதிர்த்து தாவேக அரசில் இருக்கக்கூடியவர்களோ முதலமைச்சரோ அமைச்சர்களோ எந்த கேள்வியும் எழுப்பியதாக எனக்கு நினைவில் இல்லை. 2-3 நாளைக்கு முன்னாடி மைன்ஸ் பில், தமிழ்நாட்டுக்கு வரவேண்டிய நிதித்தொகையை மிகப்பெரிய அளவில் பாதிக்கக்கூடிய, மாநில உரிமைகளை பாதிக்கக்கூடிய ஒரு மசோதா நிறைவேற்றப்பட்டிருக்கு. எந்தவித விவாதமும் இல்லாமல் அதை பற்றி கூட இன்று தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தாவேக அரசு எந்த கருத்தையுமே தெரிவிக்கவில்லை. அதனால அவங்கள எதிர்ப்போம்னு சும்மா வாய் வார்த்தையாக சொல்கிறார்களே தவிர தமிழகத்தை பாதிக்கக்கூடிய, தமிழ்நாட்டை பாதிக்கக்கூடிய பிரச்சனைகளை கூட எதிர்த்து எதையுமே பேசுவதில்லை என்பதுதான் உண்மை.